Hello everyone, welcome to K Guru Academy. இந்த வீடியோல நம்ம TNPSC Max Weekly Test Practice Questions பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 10 questions கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ செகண்ட் வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுல சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் வீக்கு. ஸோ இது வீக்குக்கான ஒரு 10 சம்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ முழுமையாக பார்த்து இந்த சம்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. 7 நாள் டைம் இருக்குது. ஸோ இந்த 7 நாள் நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு சமூகமான ஆன்சர்ஸை நோட் பண்ணுங்கள். அண்ட் 7வது நாள் முடிவு, அதாவது புதன்கிழமை உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஷின்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், 3 எண்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. இதனுடைய மீசிம 2400 எனில் மீப்பவ காண்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு உருளையின் கன அளவு 81 சென்டிமீட்டர் கியூப். அந்த உருளையை போன்றே ஆரமும் உயரமும் கொண்ட கூம்பினுடைய கன அளவு என்ன அப்படிங்கிறதான் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், ரூபாய் 1200 ஆனது 4 ஆண்டுகளில் 1600 மாறுகிறது எனில் வட்டி வீதத்தை 5% குறைத்தால் அத்தொகை எவ்வளவாக மாறும்? இது கொஞ்சம் ட்விஸ்டடு. வட்டி சதவீதத்தை நம்ம குறைக்கணும், அப்ப அந்த தொகை எவ்வளவா இருக்குங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஒரு இயந்திரத்தினுடைய தற்போதைய மதிப்பு 16,800. அது ஆண்டுக்கு 25% தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பின்பு அதனுடைய மதிப்பு என்னவா இருக்கும்? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது இந்த தொடரினுடைய கூடுதல் கேட்குறாங்க. 7 + 4 + 21 + 7 + 490. இந்த தொடருக்கான கூடுதல் என்ன? இப்போ கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்க. 4 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பர். அவ்வேலையை 6 ஆண்கள் மற்றும் 11 பெண்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர்? நாட்கள் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். அடுத்து நம்ம ரீசனிங் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏஜி அப்படிங்கிறத ஐஓ அப்படின்னும் எழுதணும். அப்படின்னா இகே அப்படிங்கிறத நம்ம என்னவா எழுதுவோம்? திரும்ப சொல்றேன், ஏஜி அப்படிங்கிறத நம்ம ஐஓ அப்படின்னு கோட் பண்ணோம்னா இகே அப்படிங்கிறத நம்ம என்னவா கோட் பண்ணுவோம்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. FILM அப்படிங்கிறத நம்ம ADGF அப்படின்னு கோட் பண்ணோம்னா MILKங்கிறத என்னவா எழுதுவோம்? ஓகே, அடுத்து 9வது கொஸ்டின். ஏங்கிறதுக்கு 1, பிங்கிறதுக்கு 2 நியூமெரிக் வேல்யூஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது மாதிரி அப் டு Z வரைக்கும் நம்ம 26 அப்படின்னு வேல்யூஸ் எடுத்துட்டோம்னா டாக் பை கேட் அப்படிங்கிறத நம்ம 7 அப்படின்னும் புல் பை பிக் அப்படிங்கிறத நம்ம என்னவா எழுதலாம்? இப்போ டாக் பை கேட்டு என்ன பண்ணா 7 கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி புல் பை பிக்கை எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்து ஃபைனல் கொஸ்டின். கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட இடத்தை பூர்த்தி செய்க. A17, D10, G14 -M11. அந்த நடுவில் என்ன வரும்? அந்த விடுபட்ட இடத்துல என்ன வரும்? ஸோ இதை கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும் ஒரு சின்ன ட்ரிக் தரேன். ஒன்றும் இல்லை, அந்த ADGM அந்த சீரீஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர்ஸ்க்கான ஃப்ரீக்வன்ஸ் அந்த பேட்டர்னை கண்டுபிடிங்க. அப்புறம் நம்பர்ஸ்க்கான பேட்டர்னுக்கு போங்க. ஓகே, அப்படின்னா அந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த 7 நாட்கள் டைம் எடுத்துட்டு இதுக்கான ஆன்சர்ஸை நோட் பண்ணுங்க. அண்ட் 7வது நாள் முடிவில் இந்த 10 கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆன்சர்ஸை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அண்ட் இது மாதிரி வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் K Guru Academy. தேங்க்யூ.